சாயிராம். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் வைராக்கிய குணம் நம்மிடத்தில் இருந்துவிட்டாலே போதும், எதையுமே மிக சுலபமாக வென்று காட்டலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அவமானங்கள் தான் உன்னை அடையாளம் காட்டும் மருந்து என்பதை உணர்ந்து கொள். ஆம் என் பிரியமே, நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ, எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு காத்து கொண்டிருந்தாயோ, அது உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் நேரத்தில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஆம் என் பிரியமே, அவமானங்கள் இது நாள் வரை வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று என்னிடம் வருத்தத்தோடு கூறினாயல்லவா? இதோ உன்னுடைய அடையாளமாகத்தான் எல்லாம் உனக்கு நல் மாற்றங்களாகவே வருகிறது. உன்னுடைய வெற்றியை நோக்கி விரைவாக உன்னை அழைத்து செல்ல நானும் அதன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவே இல்லையே என்று வருத்தப்படாதே என் பிரியமே, வருத்தமே படாதே. எவ்வளவுதான் பின்னடைவுகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நீ பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள், சந்தோஷப்பட்டு கொள்ள கற்றுக்கொள். நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேற்றம் அதிகப்படியாகவே இருக்கிறது. ஆம் என் பிரியமே, உழைப்பின் வேர்கள் கசப்பானதாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அதனுடைய கனிகள் மிக மிக சுவையாகவும் இனிப்பானதாகவும் தான் இருக்கும். உழைப்பதற்காக ஒருபோதும் தயக்கப்படாதே என் பிரியமே, தயங்கி நிற்காதே. உழைப்பு இல்லாதவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நீ விரும்புவதை விடவும், நீ கற்பனை செய்வதை விடவும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை இறைவன் உனக்காக திட்டமிட்டு கொண்டும் இருக்கலாம் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். எனவே எதற்காகவும் கிடைக்கவில்லையே என்று மட்டும் மனம் தளராதே, நடக்கவில்லையே என்றும் வருத்தப்படாதே, நிறைவேறவில்லையே என்று மனதையும் வாழ்வையும் நொந்து கொள்ளாதே. எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. அடுத்த நொடியில் கூட அதிசயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ, என்னவாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ, என்னவெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது நீ சிந்திக்க வேண்டும். ஒரு முறையாவது அதை பற்றி பேச கற்றுக்கொள். அது உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டதாகவும் அதை போன்று நீ மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பார்க்க கற்றுக்கொள் என் பிரியமே. ஏனென்று தெரியுமா? நீ நினைத்தது, நீ நினைப்பது அனைத்துமே உன்னுடைய வாழ்வில் சாத்தியமாக கூடியது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மிக மிக அரிதான உண்மை. ஆம் என் பிரியமே, அதுதான் பிரபஞ்ச உண்மை. மனதில் எதையெதையோ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, முடிந்ததை நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு, உன்னை படைத்த இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்க முயற்சி செய். எல்லாம் நீ விரும்பியபடியே மாறும். எல்லாம் நீ விரும்பியபடியே மாறும். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க பழகு. நன்றியோடு இருக்க பழகு என் பிரியமே. ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்திற்கும், வாழ்க்கை பயணத்தில் உனக்கு உதவும் அனைவருக்கும் நன்றியோடு இருக்க பழகு. ஆம் என் பிரியமே, இந்த இயற்கைக்கு எப்பொழுதுமே உன்னுடைய நன்றியை செலுத்திக் கொண்டே இரு. நீ வெளிப்படுத்தும் அந்த நன்றி உணர்வுதான் உன்னை வாழ்வில் மேன்மையடைய வைக்கும், மேன்மையடைய செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நல்ல பழக்க வழக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி தவறான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு உன்னை திசை திருப்பும் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, அதுதான் உன்னை திசை திருப்பும். எனவே எது வந்தாலும்
கலங்காமல் இரு, குழப்பமடையாமல் இரு, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்யாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. நீ நினைக்காத வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். சரியானது எது என்று நீ உணர்ந்த பிறகும் அதை நீ இன்னும் செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய கோழைத்தனம் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உடனே செய்ய ஆயத்தமாகு. சொன்ன சொல், விடுபட்ட அம்பு, நழுவவிட்ட சந்தர்ப்பம், கடந்து போன வாழ்க்கை, இவற்றை மீண்டும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவு முயற்சித்தாலும் திரும்ப பெறவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அலைபாயும் மனதும் சட்டென முடிவெடுக்கும் அவசரமும் எப்பொழுதும் நல்ல முடிவை தருவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் நிதானத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்க கற்றுக்கொள் என் பிரியமே. வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சிறப்பானதாக இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எளிமையானதுதான் என் பிரியமே. நீதான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு, போராட்டமானதாக நினைத்து கொண்டு வாழ்க்கையையே வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்வை தீர்மானம் செய்யும் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்பொழுதுமே உன் வசம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசம்தான் என்பதை நம்பு. மற்றவர்களை நம்புவதற்கு முன்பாக முதலில் உன்னை நீ உறுதியாக நம்பு என் பிரியமே. உன்னை உறுதியாக நம்பு. அப்பொழுது எல்லாம் வெற்றியாகவே மாறும். வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக இருப்பதுதான் வெற்றிக்கான வழி என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் பிரியமே, அதுதான் வெற்றிக்கான வழி. உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பதல்ல என் பிரியமே. அது நம்பிக்கை அல்ல. இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் அந்த நம்பிக்கை. அப்படி பார்த்து கொள்வதுதான் நம்பிக்கை. தோல்வி என்பது வெற்றி பெறாமலேயே இருப்பதல்ல என் பிரியமே. முழு திறமையையும் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் பிரியமே, வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நினைக்கவே நினைக்காதே. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது, இனி எதுவுமே இல்லை என்று மட்டும் சிந்தனை செய்யவே செய்யாதே. பாதை உனக்கு முன்பாக இருக்கிறது. பாதையே இல்லை என்றாலும் நீ நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும். பாதையாக நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். அதில் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அந்த பாதையே உன்னை இலக்கிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாமல் இருக்க பழகு. சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் நீ அறிந்திடாத உன்னுடைய பல திறமைகள் வெளிப்படும் என்பதே நிச்சயம். எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டுவிடாதே என் பிரியமே. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம். ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையையே தவறவிட்டு விடாதே. வாய்ப்புகள் வரும் என்று காத்திருக்காதே என் பிரியமே. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாள கற்றுக்கொள். உன்னுடைய முடிவை நீயே எடுக்க பழகு. வாழ்க்கையே உன்னை சரியாக வழி நடத்தும்.
வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை வாழ்க்கையும் சரியாக கவனித்துக் கொள்ளும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்றை உனக்காக ஒளித்து வைக்கிறது என்பதையும் மறந்துவிடாமல் இரு. அதை நம்பிக்கை உனக்கு யாரிடத்தில் முக்கியத்துவம் இல்லையோ, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாமல் இருக்க பழகு. உன்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதி உனக்கு அதீத மதிப்பை பெற்றுத்தரும் என்பதே நிச்சயம். உன்னுடைய சுதந்திரத்திற்கே ஆபத்து நேரும்படி உன்னோடு பயணிப்பவர்களுக்கு அதீத சுதந்திரத்தை கொடுத்து விடாதே என் பிரியமே. அப்படி நீ கொடுத்து விட்டால் மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டி வரும். உன்னால் சுயமாக செயல்படவே முடியாது. மற்றவர்களுக்கு உன்னை புரிய வைப்பதற்காக எப்பொழுதுமே முயற்சி செய்யாதே. நீ புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவிற்கு அதற்கு நேர்மாறாக புரிந்து செயல்படுபவர்கள் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது தேவையில்லாத விஷயம் என்பதை புரிந்து நடந்து கொள். நீ நினைப்பது எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுவதை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாமுமாக உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிரியமே. நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் என் பிரியமே. அப்பா இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு இரு. நீ நினைக்காத இடத்தை நிச்சயமாக மீட்டு கொடுத்து விடுவேன் உன் அப்பா. உன் வீட்டில்தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாலா பக்கமும் பிரச்சனைகள். சமாளிக்கவே முடியாமல் அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறீர்கள். வெளியே சொல்லக்கூட முடியாத அளவிற்கு அவமானங்களும் அவமரியாதைகளும் சூழ்ந்து கொண்டு நிற்கின்றது. சின்ன சின்ன விஷயம்தானே, இது என்ன நம்மை செய்துவிடப் போகிறது என்ற அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்று பூதாகரமாக எழும்பி நிற்கிறது. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக இது உன்னுடைய கர்ம வினைகளின் காரணம் அல்ல. உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கில்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் என் மீது இன்னும் பூரணமாக நம்பிக்கை வராததும் ஒரு காரணம்தான். முன்பு என் மேல் முழுமையாக நம்பிக்கையோடு தான் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கினால் என் மீது நம்பிக்கையை இழந்து விட்டாய். வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இனியும் தாமதிக்காதே. அலட்சிய போக்கை கைவிட்டுவிடு. இனியும் அலட்சியமாக இருக்காதே. உன்னுடைய கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஏதாவது உனக்கு நடக்கவில்லை என்றாலோ முடியவில்லை என்றாலோ உடனே வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்லாமல் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு சேர்க்க வேண்டியதை, உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டியதை நிச்சயமாக நான் பார்த்து கொள்கிறேன். மனம் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கோபமாக இருக்கும் பொழுதோ மனது நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுதோ தேவையில்லாமல் எந்த முடிவையும் எடுத்து விடாதே. நீயாக எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் என்னை மறந்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. சங்கடங்கள் உன்னை சூழும் பொழுது என் நாமஸ்மரணத்தை முழு மனதாக சொல்லிப்பார். சங்கடங்கள் உன்னை விட்டு விலகுவதை கண்கூடாக உணர்வாய். எதற்குமே கலங்காதே. இதுவரை தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த நீ இனி என்னுடைய முழுமையாக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறாய்.
உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது. உன்னுடைய அஜாக்கிரதையான தனத்தை மட்டும் கொஞ்சமாக மாற்றிக்கொள். கோபத்தை கைவிட்டுவிடு. நம்பிக்கையை இழந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதிலுமே போராடலாம், வென்றே விடலாம் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அமையும் நிச்சயமாக. உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜத்தில் உனக்கு வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. அதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன். கற்பனையான வாழ்க்கை கற்பனையாகவே சென்றுவிடக்கூடாதுதானே. அது உன் வாழ்வில் நிஜத்தில் நடந்தால்தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். அதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பதில்லைதான். நீ நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லைதான். ஆனால் நீ நினைப்பது போல மாற்றி அமைக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. மாற்றி அமைத்து கொள்ளலாம் தானே. அதை விட்டுவிட்டு வருந்தி கொண்டும் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் யார்தான் உன் வாழ்க்கையை திறம்பட வாழ்வது? அடைந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இரு. முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சுபமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. சில மோசமானவற்றை சந்தித்த பிறகுதான் சிறந்ததை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். மோசமானவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மிக எளிதாக நீ பெற்றுவிடுவாய். எனவே நம்பிக்கையோடு இரு. விதைத்தவன் வேண்டுமானால் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்கவே உறங்காது. விதை விருட்சமாகும் வரை போராடிக் கொண்டுதான் இருக்கும். அதைப்போல் நீயும் உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஜெயித்தே காட்டலாம். வெற்றியை அடைந்தே தீரலாம். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்.
அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். எனக்காக யாருமே இல்லை. கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது.
இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதேபோல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்துவிட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்துவிட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன்.